வடகு நாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு பிழைக்க வந்த செல்ல மக்கள் நீங்கள். கையில் வச்சுட்டு கண்ண மூடி உட்காரு. அங்கே தள்ளிடுமா, நேராக அங்கே தள்ளி உட்காருமா, கண்ண முடிக்காமா. வேண்டாம், இந்த 2 ஜாதகமே வேண்டாம்னாச்சு. கழித்து கிழித்து ஓரமாக வச்சிரு. ஓகேவா? இந்த சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே இன்னும் 2 ஜாதகம் தரேன். ஒரு ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஓகே, கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா பண்பாக கல்யாணம் நடக்கும், புண்ணியமாக நடத்தி தாரேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் உலக வாழ்வை உயர வைக்கும். வெற்றி இருக்கு மகளே. நல்லா அடுத்த உத்தரவில் பேசுவான், அவனை பற்றி பேசுவான். கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு திருச்சி மாநகரா? அப்படியா? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? வியாபார தொழில் யார்ப்பா பார்க்குறா? வியாபாரம் திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாப்பா வாங்க, பெண்ணடியாள்னு சொல்லுது. வாங்க வாங்க. ஓம் ஞான மந்திர சுரூபா நமோம். வாங்க, பேசாதீங்க. ஏன் பேசுகிறாங்க இப்படி? என்ன வேதம் நீங்கள்லாம்? அப்படியா? கொஞ்சம் வேதகாமங்களில் கொஞ்சம் பற்று உண்டா? அதானே பார்த்தேன். புரோகிதம்லாம் தொழிலாக இல்லையே? இல்லை, அதில் பற்று இருக்குது. யாருக்கு கல்யாணம் நடத்தணுப்போம்? காலில் வந்துட்டு வரலாம். உண்மையை சொன்னால் எவன் ஒத்துக்கிட போகிறான்? வாங்கப்பா. அந்த பொண்ணுடைய மனசு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குப்பா. நம்ம குடும்பத்துக்கு மாறான சிந்தனையும் எண்ணமும் அவள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிற அந்த மனநிலைகள் மாறுவதற்கு 29 நாட்கள் இருக்குது. வைகாசி முதல் வாரத்துக்கு பிறகு கல்யாணத்தை பற்றி பேசி சம்மதத்தை வாங்கி வெற்றியாக நடத்தி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்பதாமிக்கு. அப்படியா? இந்தாப்பா, ஆனந்தமாக நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? வா, என்ன படிக்கிறான்? ஸ்ரீமன் நாராயணனானே. இந்தா நீட்சில் நீ 89% வெற்றி அடைவாய். வாப்பா, வெற்றி அடைவார். அதே திருச்சி மாநகர் எல்லை வீட்டின் அருகில் அம்மன் கோயில் யார் பக்கத்தில் இருக்கு? என்ன அம்மன் கோயில்ப்பா இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். என்ன நல்லா இருக்கீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. வரானே யாரு? வரான். ஒரு கேள்வி நீ கேட்டுக்கலாமாப்பா? உன்கிட்ட நீ கேட்டுக்கலாம். நீ கேட்குற வரத்துக்கு ஒரு வரத்துக்கு பதில். என்ன வேணும்? நான் சொன்னால் நீ வருத்தப்படுவியா? உன் மகன் தான் குற்றவாளின்னு உத்தரவில் இருக்குது. அவனை தெரிஞ்சிட்டாலே போதும், தானாக குடும்பம் ஒத்து வந்துடும். கால் வந்துட்டு வா. இப்போ இந்த குடும்பத்தை இணைச்சி வச்சா போதுமா? பக்கத்தில் வரலாம். ஏற்கனவே 1.25 ஆண்டுகளாக கிரகங்களும் நல்லா இல்லை. இப்போ நல்ல நேரம் கூடிடுது. வீட்டுக்கு வர வச்சு மகிழ்ச்சியோடு உன்னைய காண வைக்கிறேன். இந்தா நல்லா இருப்பா. ஒரு உத்தரவு தான் சொல்லிட்டு நான் கூப்பிடும் போதே. மனநிலைகளா உடல்நிலைகளா? மனநிலைகளா உடல்நிலைகளா சரியில்லாமல் வேதனையோடு வந்த மக்கள் யாருக்கு?
அப்படியா? கால் வந்துட்டு வா. கும்பிடு மகளே. கும்பிட்ட கரங்களை காத்திட வேண்டும் குருநாதா எங்கள் ஐயப்பா. வா உட்கார். சைக்காட்டிக் மாத்திரை எவ்வளோ நாள் சாப்பிட்றா? ஆ, நான் சாராண்ணா. ஆ சரி, பக்கத்தில் வாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. எப்படி விபூதி கொடுக்கறது அங்கே இருந்தா? இந்த பிள்ளைய குணமாக்கி மன அடக்கம் கொடுத்து தந்தா போதுமா? போதும். உன் பேர் என்னம்மா? பரமேஸ்வரன். ஓ, 2 பேர் வச்சுருக்கியா? எனக்கு பேர் வச்சது பரமேஸ்வரி தான். அது ஸ்கூலில் ரதிகலான்னு கொடுத்து சேர்த்துறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 7ஆம் வகுப்பு தான். 7ஆம் வகுப்பு தான். சரி, நீங்கள் அங்கே போங்க. நீங்கள் பக்கத்தில் வா. இன்னும் பக்கமா? பக்கம் வா. இந்த அப்படி பொறுத்துக்கா. பக்கத்தில் வா. கண்ணை மூடு பார்ப்போம். கண்ணை முடிக்க. கண்ணை மூடு. மூன்று முறை கூப்பிட்டு வாங்கப்பா, சரியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வரலாம். வார பௌர்ணமிக்கு கண்டிப்பாக வரணும். இந்தா உன் பிள்ளைய நல்லாக்கி தரேன். 3 முறை என்னைய பாரு. 3ஆவது முறை வருகிற பொழுது தெளிவாக ஆகிடுவாள். பக்கத்தில் வாங்க. நான் அங்கே போய் தர்ற மாதிரி வரக்கூடாது. வாங்க பக்கத்தில். நல்லா இருமா. சரியாக்கணும். எடுத்துக்காக்கா நீ போயிட்டோம். கர்பதாமிக்கு கரூர். கரூர் 4 உத்தரவு இருக்குது. எத்தனை பேர் வந்திருக்கிய? 1 2 3 4. இன்னும் ஒரு ஆள் வரணுமே, காணல. பிள்ளையின் வாழ்வை பற்றி காக்க வந்தது யாருப்பா? வா. இல்லையவே மடக்கிறான். அரூர் இல்லை, கரூர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. தாயே மகாளின்னு சொல்லி ஒரு தெய்வம் வருது. அதிலலாம் சரி போயிட்டா 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயமும் அங்கே வருது. இப்போ ஈராண்டு காலங்களாக உன்னுடைய வீட்டில் மனைவி மக்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் பணம் சம்பந்தமான விஷயத்திலும் மனக்குறைகளும் வேதனையும் நடக்குது. இதனால் கடன்களால் உள்ள தொல்லைகளும் உன்னுடைய பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைய வேண்டும்ங்கிற நிறைவேறாத வேதனையும் உன்னை வாட்டுகிறது. இதை சீராக்கி தந்தால் போதும்னா உங்கள் கற்பனையில் செய்வன இருக்குமோன்னு நினைக்கிறீங்க. அப்படி நடக்கலை. வீணாக யாரையும் நினைத்து பாவத்தை நாம் சுமக்கக்கூடாது. கால் வந்துட்டு வரலாம். நமஸ்காரம் தம்பி. நலம்தானா? வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றியாக்கி தரேன். கடனை தீர்த்து தரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்த பணத்தை அடி தந்துட்டா உன் கடன் தீர்ந்தாச்சு. அதுக்கு கொஞ்சம் மறைமுகமாக பேச வேண்டியிருக்கிறா. பேசுவா. கர்பதாமிக்கு சொத்து சம்பந்தமான மன வருத்தங்கள் யாருக்குப்பா? வரலாம். முருகா. தம்பி நல்லா இருக்கியே.
என்னென்ன சொத்து? இப்போ இருக்கிற இடங்கள்லாம் என்னாச்சு? நல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்றை இழந்துதான் மற்றொன்றை பெற வேண்டும் என்னும் விதி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இந்த கடன் தீரத்துக்கு 1.25 ஆண்டுகள் ஆகும். அதற்கு பின்பு தான் உன் சொந்த வீட்டில் நீ நிலையாக உட்கார முடியும். பொறுமையாக இருக்கணும். கால் வந்துட்டு வரலாம், இருந்துக்கிட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு இந்தாப்பா கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். பணம் வரும். ஒரு இடம் விற்கணுங்கிற நிலைமை வரும். மாற்றி தாரேன். வாங்க. இந்த மகளே புண்ணியம் அடைவார். சாப்பிட்டு போங்க. திருப்பூர் என் பிள்ளையின் மனதை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. ஆமாம், யார் மனசமா சரியாக்கணும்? என்னாச்சு அவனுக்கு? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். என் காதல் இன்பம் இதுதானா, வாழ்வின் நிலைதானா? இன்னொரு முறை. காதலே இல்லையே உலகிலேன், சாதல் ஒன்றே தெய்வீகமே, கனவோ நினைவோ காணல் நீராகுமோ, கவலையின் நிலை மாறுமோ? உன் மகன் ஒரு பொல்லாத காதல் வலைக்குள்ள சிக்கியிருக்காம்மா. அதுலேருந்து மீண்டுட்டா நான் உயிரை விட்டுருவோன்னு சொல்லி அவனை மிரட்டியிருக்கான் அந்த பிள்ளை. புரியுதா? அதனால் இப்போ பயந்து போய் இருக்கானா மயங்கி போய் இருக்கானான்னு தெரியலையே. என் பிள்ளைய எப்படி மீட்டுறதுன்னு புரியலையேன்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. அப்படிலாம் இருக்கணும் காதல். நீங்களும் காதலிச்சிய அந்த பிள்ளையை நம்ம கட்டிக்கிட்டான சாதகம் சரியாக இருக்க போய் தானே ரெண்டும் சேர்ந்துருக்காவ. ஒத்து வராதுங்கிறியம்மா. கால் வந்துட்டு வா. பராசக்தி மாறுமா? மாற வச்சுருவோம்மா. மாற வச்சுருவோம். சரி. காலம் மாறுவது போல் அந்த காதலும் மாறும். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. உன் மகனை மீட்டி தருகிறேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார். போய்டும். யார் செல்லக்குட்டியம்மா? அன்னைக்கு வந்திருந்தலாமா? இவர் யார்? நான் என்ன சொல்லிவிட்டேன்? சரிதான். கர்பசாமிக்கு குழந்தை இருக்கா? இந்தாடா தம்பி, உன் பேர் என்னப்பா? என்ன வேலை பார்க்குற? சரி, புண்ணியமாக இருடா. நல்லா இருக்கு. ஐயப்பா என்னைக்கு நல்லா இருப்பா. புண்ணியமாக இருமா. ஆனந்தமாக வாங்க. வீடு கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சந்தோஷமாக இருங்க. கர்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை என்னுடைய தொழிலை தடையிலிருந்து மீட்டி வெற்றியாக நடத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்ப்பா? வாங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. கர்பசாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓராண்டுக்கு முன்னால் இருந்த தொழிலினுடைய வேகம் இப்போ இல்லை. உனக்கு உதவி செய்யறதுக்கும் இப்போ ஆளும் இல்லை. ஒருத்தனாக இருந்த இந்த தொழிலை எப்படி பார்க்கறது? சம்பளமும் கொடுக்கணும், தொழிலையும் நடத்தணும். இந்த நிலைகளை மாற்ற முடியாத கர்பசாமி, நீ தான் ஒரு வழிகாட்டணும்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா.
கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும். இருக்குது, மீட்டிடுவோம், காப்பாற்றிடுவோம். வா பக்கத்தில். கொஞ்சம் கடன்கள் இருக்குது, நிறைய பொருள்களும் வெளியில் கிடக்கு. அந்த பொருள்களுடைய பணத்தையும் மீட்டணும், அடுத்த முதலீட்டுக்கு பணமும் வரணும். உனக்கு வேலைக்கு 2 பேரும் தாரேன், வெற்றியாக நடித்திருந்தா போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? இந்தாடா, சந்தோஷமா இரு, என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா, நல்லா இருக்கும். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வங்கியில் தொங்கிக் கொண்டு இருப்போம்னு சொல்லுவோம். பேங்கில் லாக் ஆகிருக்காமலா ஏதோ டாக்குமெண்ட் யாருக்குப்பா? வாங்கண்ணே, வங்கியில் தொங்கிக் கொண்டு இருப்பவன். கால் நின்று வரலாம். வாங்க, வணக்கம். என்னப்பா சுகமாக இருக்கீங்களா எல்லாரும்? யார் இந்த அக்காவுக்கு உடல்நிலை என்ன செய்யுது? என்ன செய்யுது? எங்கே தள்ளி தள்ளி கொஞ்சம் மனத்தை அடக்கிக்காங்க, கண்ணை முடிக்காங்க. கண்ணை முடிக்காக்கா. மூளைக்கு செல்லுகிற நரம்பில் ரத்த ஓட்டங்கள் சரியாக இல்லை. அதனால் பிரெயின் பவரும் முதுகு தண்டுவன சம்பந்தமான விஷயமும் பாதிக்கப்பட்டுருச்சு. நரம்பு சம்பந்தமான தளர்ச்சி ஓடி இருக்கு. குணமாக்க முடியும், அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாக்கி விடலாம். குணமாக்கி தந்தால் போதுமா? சரி. வங்கியில் என்ன டாக்குமெண்ட்டை வச்சுருக்கிறேன்? சரி, விற்று தாரேன், கடனை தீர்த்து தாரேன், எந்த சிக்கலும் வராது. சந்தோஷமாக இருங்க. இந்த ஆயுள் கண்டமில்லாமல் ஆக்கி தரப்பா, வெற்றி இல்லை. கர்பதாமிக்கு கர்பதாமி தனி ஒரு பொம்பளை இறந்துட்டாரா? கால் வந்துட்டு மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மான உள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பக்கத்தில் வா. என்ன மகளே வேணும் உனக்கு? ஒரு பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் நடந்துடும், இன்னொரு பிள்ளை வேலைக்கு இன்னொரு மாநிலத்துக்கு செல்லும். 2 வரைக்கும் நல்லா ஐஸ்வர்யமாக வாழ வச்சுருந்தேன், உனக்கு துணையாகவும் இருக்க வைக்கிறேன். நீ உனக்கு வச்சிருக்கிறப்ப கடனையும் தீர்த்து செம்மையாக வாழ வச்சுருந்தேன். கால் வந்துட்டு வா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை வணங்கும், உன் நிலைமை கொஞ்சம் சரிந்து விட்டால் நிழலும் கூட சிரிக்கும். வா. எந்த சொந்தத்தையும் நம்பி யார் வீட்டுக்கு நீ போகக்கூடாது. கர்பதாமி தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும், வாழ வச்சாச்சு. நிறைய பணம் தாரேன், உன் பிள்ளைகளை கல்யாண காட்சியோட உத்தியோகத்தோடு வாழ வைக்க, ஆனந்தமாக இருக்கு. கர்பதாமிக்கு சாமி ஒரு சின்ன விஷயம் இருக்குது, வெளியில் சொல்லுதாங்களா இல்லையான்னு கேட்போம். அப்படியா? தான் பெற்ற பையன் உங்கள் பையனா? வாங்க, இப்போ நீங்கள் தான் வாங்க. எங்கே இருக்கான் தம்பி? வாடா. என்னடா செய்யணும் உனக்கு? என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வா. நீ உட்காருங்க, நீங்கள் எல்லாருமே கண்ணை முடிக்காங்க. இந்த விரலை மட்டும் பிடிச்சிக்கா, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுப்போம். பிடிச்சிக்குன்னு உள்ளே அள்ளி ஓட்டி பிடிறா, பிடுறா. அப்படி உன் பிறத்தெல்லாம் காட்டுறா பார்ப்போம். சிக்குன்னு பிடுறா. ஓகே, காலில் வந்துட்டு வரலாம். பெற்றவங்க 2 பேரும் உட்காருங்க, பிள்ளை மட்டும் காலில் வந்துட்டு வரட்டும். ஆயிரம் கோடி செல்வத்தை கூட ஒரு மனிதன் இழந்துடலாம், எண்ணில்லாத நூல்களை இழந்துடலாம், இணையில்லாத நண்பர்களை இழந்துடலாம், ஈடில்லாத இந்த இதயமாகிய மனதை இழந்து விட்டால் மனிதன் நிம்மதியாக வாழ முடியுமாடா தம்பி? அந்த மாதிரி மனத்தை நீ பறி கொடுத்து வேதனைப்பட்டு இப்போ மன சிதைவு என்னும் ஒரு தடுமாற்றத்தில்
இரவெல்லாம் தூங்காமல் உடலெல்லாம் வேர்த்து உள்ளங்கையெல்லாம் நடுங்கி அடிக்கடி ஒன்றுக்கு வர்றது மாதிரி ஃபீலிங்கில் இருந்து வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கான் இவன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். மனதை மனிதன் சீர்படுத்த வேண்டும். மனதை மனிதன் சீர்படுத்த தெரிய வேண்டும். எதை ஒழுங்குபடுத்துகிறானோ இல்லையோ, மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் மத யானையை விட கொடுமையானது இந்த மனம். அதனால் மனதை வென்றவன் மகானாவான். மனதை வென்றவன் மகானாவான். மனதை அடக்கியவன் மனிதனாவான். அதனால் தான் நான் எல்லா ஸ்பீச்சிலையும் மனதை பற்றியே சொல்லுதேன். மாசில்லாத மனமே ஈசன் கோயில். மனசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கேன். கலங்காதப்பா, உன் பிள்ளைய 7 முறை என்னை பார்க்க கூட்டுவா, நல்ல மனிதனாக்கி தெளிவுற்றவனாக ஆக்கி வேலையும் தந்து புதிய வாழ்க்கையும் அமைச்சு தரேன். போதுங்களா? கால் ஒன்று அடைச்சலாம். மனசு பாதிக்கப்பட்டது தான் காரணம். அதுக்குள்ளே நான் சரியாக்கிடுவேன், நிலையாக்கிடுவேன், பிள்ளைய உயர்வாக வாழ வச்சுருவேன். அவன்கிட்ட நீங்கள் எந்த பேச்சும் நீங்கள் பேசக்கூடாது. என் பொறுப்பில் தான் விடணும். உங்கள் இஷ்டத்துக்கு அவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. என்னை நம்பி உட்காரடா, எல்லாம் நல்லா நடக்கும். பார்ப்பாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வாங்க, போயிட்டு வரலாம். என் பையன் சைனாவுக்கு போனால் காணலை. என்னது? என் மகன் சைனாவுக்கு போனால் காணலை. கால் வந்துட்டு வாங்க. வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ கண்ணீர் குடிக்கக்கூடாது. மனதை அடைக்கி தெளிவாக உட்காரணும். உன் பிள்ளை இருக்கானா இல்லையான்னு போல தெரியணுங்கிறது ஒரு கேள்வி. என்னப்பா, சைனாவுக்கு போனால் இப்போ அப்ஸ்டாண்டிங் ஆகிட்டான், அங்கே இல்லையா, எனக்கு வேண்டியவங்க சொன்னாங்க. அப்படின்னா எங்கள் மகன் எங்கே இருக்கான், அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவு தெரியணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இவ்வளோ சுலோவாக வந்தால் 15 பேருக்கு சொல்ல முடியுமா? வாங்க முதல்ல. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ பக்கத்தில் வாங்க. உங்கள் பையன் சைனாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கான். அவன் இன்னொரு நண்பனுடைய உதவியை வச்சு தான் போயிருக்கான். என்னம்மா? அதனால் சட்டப்படி அவன் தவறு செஞ்ச ஒரு காரணத்தினால் சட்டத்தின் லாக்கில் அவன் மாட்டியிருக்கான். அவனை மீட்டி கொண்டு வர்றதுக்கு 9 மாத காலம் அவகாசம் ஆகும். சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றியாகி கொண்டு வந்துடலாம். சரிண்ணா? கால் வந்துட்டுவாங்க. அவன் முயற்சி செஞ்சது தப்பு. அவன் வச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பாலான ப்ராப்ளம் இது. வெளிநாட்டுக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு போகிறீங்களே, போனால் அந்த நாட்டு சட்டத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தகுதி உடையவன் தான் போகணும். அந்தந்த நாட்டு சட்டத்துக்கு மாறாக நடக்கணும். நடக்கக்கூடாது. புண்ணியமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அயல்நாட்டில் போய் சிறைக்குள்ள கிடந்தா பெற்றவங்க பாடுங்க. வாங்க பக்கத்தில். 9 மாத காலம் அவகாசம். அவனை தெளிவாக்கி கூப்பிட்டு வரேன். வெற்றி உண்டு. இந்தாம்மா, உன் பிள்ளையை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். செல்வாக்காருங்க. வெற்றி ஒன்றுமே வேண்டாம். அமைதியாக 9 மாதம் தவம் இரு. உன் பிள்ளை வீடு வந்து சேர்றான். ஓ கர்மசாமிக்கு மகிழ்ச்சியாக இருங்கள். கர்மசாமி, நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு பிளான் போட்டிருக்கேன். அந்த தொழிலுக்கு எனக்கு உதவியும் வேணும். பழைய தொழிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்னம்மா தொழில் ஆரம்பிக்க போகிற? கால் அனுப்புகிறாங்க.
மனம் என்னும் மேடை மேலே. இந்தா வைகாசியிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். தொழில் ஆரம்பிச்சுக்கா, நல்லா இருக்கும், வெற்றி உண்டு. காங்கேயம் என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை கொடுன்னு சொல்லி ஒரு பெண்மணி காட்டு வந்திருக்கா. கால் வந்துட்டு வா. தனியனா எங்க? என்னம்மா வேணும் உனக்கு? உன்னுடைய பணத்தை நான் வீடு வந்து சேர்க்குறேன், பிள்ளைகளுக்கு நல்வழியும் காட்டித்தாரேன். இந்தா பணமெல்லாம் சேர்ந்தாச்சு, புண்ணியமாக இருப்பேன். கர்பசாமிக்கு என் இடத்தை விற்று தரணும் ஐயான்னு கேட்டு வந்தவங்க. ஒரே முறைதான் கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய இடத்தை தடை போடுவதற்கு இன்னொருவர் இடைஞ்சல் செய்திருக்கிறார். அது மன ரீதியான இடைஞ்சலும் உண்டு, மாந்திரிகத்தாலான இடைஞ்சலும் உண்டு. இந்த தடைகளை நீக்கி 90 நாட்களில் நான் விலையாக்கி உனக்கு தருகிறேன். வரலாம், பக்கத்தில் வரணும். என்னை என் பக்கத்தில் வந்தால் தான் முடியும், உங்கள் பக்கத்தில் நான் வரக்கூடாது. வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சு தரேன். இந்தாம்மா நல்லா வேலை கிடச்சாச்சு, நிலையாக இருப்பான். கர்பசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை விழாமல் போனியா மெல்ல. பெண்ணடியாள் என் பிள்ளையின் வாழ்வுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்த பொம்பளை. என்னம்மா பிள்ளைக்கு கிடைக்கணும்? பிள்ளைய புத்தி கேட்க வந்தா சொல்லு, நீ இடத்த புத்தி சொல்லுதம்மா. என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு? காலில் வந்துட்டு வரலாம். கரிகமால் வண்ணன் பெருமாள் கோயில் வருது, எங்கே இருக்கு? வரலாம். வரக்கூடிய ஆடி மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்துக்கிட்டேன்னா உன் கடனும் தீரும், பிள்ளைகளுக்கு தெளிவும் கிடச்சிரும். அது வரை கொஞ்சம் டைம் இருக்குது. ஆடி 20 வரை பொறுமையாயிரு, மாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா பக்கத்தில் வா. கண்ணை முடிக்காமல் ஒரே மனநிலையாக இரு பார்ப்போம். கையை கொண்டா. வெற்றியாக நடக்கும். இந்தா கர்பசாமி கொடுத்த பணத்துக்கு வஞ்சகமான நடவடிக்கையை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க. ஆமாம், 3 வருஷம் ஆயிருமா? அப்படின்னா அதுக்கு பிரச்சனை. அங்கே கும்பிட வேண்டாமா? அப்போ நல்ல முடிவாக இருக்காது. இந்த பணத்தை சட்டப்படி வாங்கணுமா, நான் வாங்கி தரணுமாப்பா? நான் தான் வாங்கி தரணும். சட்டப்படி போனால் 3 வருஷம் ஆகும். ஆனால் வெற்றி கிடைக்கிறதும் கிடைக்காதும் கையில் இல்லை. அதனால் 30 நாளையில் இன்னொரு பேச்சுவார்த்தையை நடத்தி பணத்தை வாங்கிறதுக்கு நியாயமான வழியை காட்டித்தரேன். வெற்றி உண்டு. 30 நாளைக்கு பிறகு குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாக்கு அதுக்கு தான் இருக்குது. பொறுமையாக இருந்தால் நடத்தும். செய்வார். என் தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரணும்னு காங்கேயத்திலேருந்து காட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்மந்தமாக. எனக்கு ஒரு சரக்கு கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க. என்னப்பா வேணும்? இந்த உன் வாகன தொழிலில் இடைஞ்சல் இருக்கிறது மாதிரி உன் மனத்தில் ஒரு சின்ன பாவனை இருக்குது. எந்த இடைஞ்சலும் வராது. சட்டப்படி உனக்கு உதவி தான் கிடைக்கும். வெற்றி உண்டு. இந்த உன் டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு லாபகரமாக நடத்தி தரேன். விரைவில் நடந்தாச்சு. என்னம்மா, என்ன குழந்தை பிறக்கும் என் பிள்ளைக்குன்னு கேட்பியே நீ ஒரு கேள்வி. இந்தா
வெற்றிகரமாக இருக்கும். எந்த பிள்ளை பிறந்தாலும் ஐஸ்வர்யமாக ஏற்றுக்காங்க, நல்லா நடக்கும். வேறு என்னம்மா வேணும்? வீடு கட்டுறதுக்கு வைகாசி கழியட்டும், என்ன உருவாக்கி தரேன், நானே நாள் பிடிச்சி தரேன், ஆனந்தம் அடைங்க.